மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இதுக்கு முன்ன பேசினாங்க பாரு, கல்லூரி மாணவி 850 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க கர்நாடகா பகுதியில் போசல நரசிம்ம முதலாம் நரசிம்மன், போசல மன்னன் முதலாம் நரசிம்மன் அவன் என்ன பண்ணா, கர்நாடகா பகுதியில் காவிரியை தடுத்து பெரிய பெரிய கல்ல போட்டு பெரிய மலை உருவாக்கி அந்த தண்ணியை வேற பகுதிக்கு திருப்பி விட்டான். அப்ப இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து அங்க போய் அந்த மன்னனை தோக்கடிச்சு அந்த கல்லெல்லாம் உடைச்சு திருப்பி காவிரியை நமக்கு மீட்டு எடுத்து கொண்டு வந்தான். இன்னைக்கு காலையில நான் போய் கல்லணை போய் பார்த்தேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கட்டிய கல்லணை. 2000 ஆண்டுகள். அங்க போய் பார்த்தாலே, நான் பல முறை போயிருக்கிறேன், இன்னைக்கு போனா அப்படியே மெய்ஸ் இருக்குது எனக்கு. ஏன் தெரியுமா? நம்முடைய கல்லணை, நம்முடைய கரிகால சோழன் கட்டின கல்லணை பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பழமையான பயன்பாட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு நீர்த்திட்டம், பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரு நீர்த்திட்டம். The world's oldest usable irrigation scheme நம்ம கல்லணை. இதுக்கு முன்பு பழமையான அணைகள்லாம் கட்டினாங்க, ஆனா இது இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லை. எதுவும் ஜார்டன் நாட்டில், யமன் நாட்டில், ஓமான் நாட்டில் எல்லாம் 5000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் கட்டினா எதுவுமே அப்பயே அழிஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய அந்த கல்லணை இன்னும் நமக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. நமக்கு பெருமை. இதுல இருந்து என்ன தெரியுது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த காவிரி நமக்கு தான் உரிமை, நமக்கு தான் சொந்தம். இடையில வந்து கர்நாடகா உங்களுக்கு எப்படியா நீ அணையை கட்டுவாங்க? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? இது எங்க தண்ணி யாரு? எங்க உரிமை யாரு? அங்க போய் பார்த்தா அதே அந்த கல்லணை ஒரு பக்கம் கொள்ளிடம். அந்த கல்லணை அதிகமா தண்ணி வெள்ளம் வந்து கொள்ளிடத்தை திருப்பி விட்டு, காவிரி ஆறு, வெண்ணாறு, புதுவாறு நாலா பிரிஞ்சு அங்க நாலா பிரிஞ்சு கிட்டத்தட்ட 36 கிளைகளை பிரிஞ்சு என்டையர் டெல்டா வருது. பக்கம் புதுக்கோட்டையில போது, இந்த பக்கம் கடலூர் மாவட்டம், இப்படி அவ்வளவு போயிட்டு நமக்கு பொன்னான டெல்டா. அதாவது ஆந்திராவில் கோதாவரி ஆறு, கிருஷ்ணா ஆறுன்னு இருக்கு, மிகப்பெரிய ஆறுகள். காவிரியை விட 10 மடங்கு அங்க அதிகமா தண்ணி போற ஆறுகள் கோதாவரியும் கிருஷ்ணாவும் ஆந்திராவில் இருக்கு. ஆனா அந்த ஆறு கூட நம்ம காவிரி விளைக்கின்ற அந்த நெல்லு இந்த அளவுக்கு அங்க விளைவிக்க முடியல. இங்கே நம்ம விளைவிக்கின்ற அந்த சூழலை உருவாக்கியது நம்முடைய கரிகால சோழன் அவர்கள். அப்பவே கல்லணை தான் இப்ப வெள்ளமா வரும். அந்த வெள்ளத்தை எப்படி தடுத்து அதை எப்படி டைவர்ட் பண்ணி, கொள்ளிடம் எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் இடம் கொள்ளிடம், அது எப்படி டைவர்ட் பண்ணி கல்ல போட்டு எப்படி ஆழமான கல்ல பிறகு மேல கட்டி கட்டி, அதன் பிறகு நம்முடைய வெள்ளக்காரன் சார் ஆதர் காட்டன், இன்னொரு வெள்ளக்காரன் கால்வெல், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கல்லணையை பலப்படுத்தி இன்னைக்கு அதை பயன்பாட்டில் இருக்கு. இது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அதிசயம். சார் ஆதர் காட்டன் அந்த கல்லணையை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வியந்து போனார். இந்த மாடல் வச்சுதான் கோதாவரியிலையும் அங்க இருக்கிற கிருஷ்ணா ஆத்திலையும் இவர் இங்கிருந்து போய் அங்க போய் கட்டினார். இதே ஆதர் காட்டன்ல அங்க கோதாவரி மாவட்டத்திலையும் கிருஷ்ணா பகுதியில் பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு செலவு வச்சிருக்கிறாங்க. அவர் எங்க கத்துக்கிட்டாருன்னா நம்ம கல்லணையில கத்துக்கிட்டார். மேலணை, கல்லணை, கீழணை, அணைக்கரையில கீழணை. இந்த அணைக்கரையில கீழணை கட்டது ஆதர் காட்டன், மேலணை கட்டது ஆதர் காட்டன். இப்படி எல்லாம் வரலாறு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு இன்னும் உங்களுக்கு கோபம் வரணும். வருமா? வரணும்.